நண்பர்களே வணக்கம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நிறைய பேர் வந்து இது தெரியதில்லை. என்ன அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலி நம்ம இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஜாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. இதை அப்படியே எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். நம்ம இதை ஃப்ரீயாக ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு லாக் பண்ணியிருப்பாங்க இந்த டேக்கை நம்ம எடுத்துகிட்டு இந்த இடத்துல நம்ம புஷ் பண்ணோம் அப்படின்னா வந்து இதில் வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு ட்ரே கெமிக்கல் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இது. அது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலி எங்கன்னா ஒரு இடத்துல வந்து தீ எரியுது, தீ பிடிச்சிருச்சு, ஃபயர் ஆகிருச்சு, அந்த மாதிரி இடத்துல வந்து இது யூஸ் பண்ணக்கூடியது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இது எல்லாருமே காமனாக தெரிஞ்சுக்கணும். இது எப்படி யூஸ் பண்ணுறோன்னு தெரியாமலே நிறைய பேர் வந்து பதற்றத்தில் இருப்பாங்க. ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு, ஒரு இடத்துல வந்து நம்ம ஏதாவது ஒரு ஃபயர் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மேட்ரு தெரியாது. ஜஸ்ட் இதை ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த டேக்கை எடுத்துகிட்டு இதை புஷ் பண்ணால் போதும். அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு இதாகிடும். இதில் ஒன்று என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து நம்ம இந்த ட்ரே கெமிக்கல் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஆக்சுவலி வந்து ரொம்ப ஹீட்டான பகுதியில் வைக்கக்கூடாது. ஒரு 30 டிகிரி செல்சியஸ்லேருந்து 60 டிகிரி செல்சியஸ்குள்ளே தான் வைக்கணும். அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப இது டேஞ்சர். இது ஒன்று வந்து இதை வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து சின்ன பிள்ளைங்க வந்து கைக்கு எட்டுற தூரத்தில் வந்து இதை வைக்கக்கூடாது. ஹைட்டில் தான் இருக்கணும். இது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஃபேக்ட்ரி, பெரிய வந்து பில்டிங்கு, அப்புறமா வந்து பேஸ்மெண்ட்டு, பெரிய கார் பார்க்கு, அந்த மாதிரி ஏரியாவில் தான் இது வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம பார்த்து ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா நண்பர்களே?